ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிராப்ஜியோ பற்றி நம்ம 1 மந்த் முன்னாடியே போட்டிருந்தோம். இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே விட்ரா செகண்ட் விட்ராவில் யாருக்குமே வரல. அந்த விட்ரா வேணும்னா இதுக்கு பண்ணணும் அதுக்கு பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை கொண்டு இது வரைக்கும் தெளிவான இது இவங்க கொடுக்கல. மீடியா பார்ட்னர் 290 செலுத்தினா 2 அட்வான்ஸ் பேமெண்ட்டுன்னு கொடுக்கலான்றாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி விட்ரா கொடுத்த டீட்டெயில்ஸு விட்ராவே யாருக்குமே வரல. இன்னும் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னு தெரியல. நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதான் வைக்கிறாங்களே தவிர இவங்ககிட்டேருந்து பே அவுட்டுன்றது விளம்பரம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு சப்மிட் பண்ணவங்களுக்கு விட்ரா கொடுத்தவங்களுக்குலாம் பேமெண்ட் வந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் கரெக்டாக போயிருக்கான்னு தெரியல. நிறைய பேருக்கு ஒன்றும் பேமெண்ட்டு எதுவுமே கிராப்ஜியோவிலேருந்து போய் சேரலை. என்கிட்டையும் ப்ரூஃப் இருக்குது. ஒரு 4-5 பேமெண்ட் கொடுத்தும் ஒன்றும் வரல. இதை பாருங்கள், ஃப்ரான்ச்சைஸிக்கு இவ்வளோ தருவோம் அவ்வளோ தருவோம்னு சொல்லி வாரி கொடுக்குறாங்களே தவிர அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு விட்ரா கொடுத்தவங்களுக்கு ஏன் பேமெண்ட் ஒன்றும் கொடுக்கலன்னா பே லேட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டு அதில் பேமெண்ட் எடுங்கன்றாங்க. அதில் போனாலும் அது பேமெண்ட் மாற்றுற மாதிரி இல்லை. இவங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அது ஒருத்தர் பேசுவார், அவர் மட்டும்தான் பேசி அவர் மட்டும் தான் முடிச்சிடுவார். ஏகப்பட்ட கேள்வி கிராப்ஜியோவில் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பே அவுட் கிடைக்குமான்றது தெரியல. குறிப்பிட்ட நம்பர் யாருக்கெல்லாம் கிராப்ஜியோவில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் கொடுத்து மற்றவங்கள டீலில் விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் உஷாராக தான் இருங்க. மேபி இதில் ஜாயின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏகப்பட்ட இது 7 மணிக்கு ஜூம் மீட்டிங்கிறாங்க. ஏகப்பட்ட இதில் இவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒன்று கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வந்துச்சானே தெரில. இந்த பே லேட்டுன்னு ஒன்று இருக்குது, இதில் போங்கன்றாங்க. இந்த 33 ரூபாய்க்கு செலுத்தினா 1 வருடம் இதுன்னு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை கூட இன்னும் நிறைய பேரால் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் வச்சிட்ருக்காங்க. முன்னாடி இந்த ப்ரீவியஸ் பே அவுட்டையும் இவங்களால் தர முடியல. இல்லை அது மக்களை ஏமாத்துறாங்களா, ஏதோ ஒரு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டை தரேன் அவ்வளோ அமௌண்ட்டை தரேன்னு சொல்லி மூட செலவு பண்ணி கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. உஷாராக இருங்க. ஏன்னா நம்ம சேனல் பொறுத்தவரை நம்மளுக்கு தப்போ ரைட்டோ தப்புன்னு தெரிஞ்சதான் வெளிப்படையாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? மற்றவங்க யூடியூப் சேனல் மாதிரி ஒரு இதில் ஜாயின் பண்ணிட்டா இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாமல் அவங்க ஆட்களை சேர்த்து அவங்க ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம சேனலில் அது இருக்குது. அது எது வந்தாலும் வெளிப்படையாக தப்புன்னு நம்ம சொல்லிவிட்டு ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நம்பி தான் ஜாயின் பண்ணுறோம். அதில் ஒரு பிரச்சனைனா யாருமே அதை பற்றி சொல்கிறது கிடையாது, பேசுறதும் கிடையாது. திருப்பியும் ஆளுக்களை சேர்த்து மற்றவங்க நம்மளே அது கொண்டு போகிறோம். அது வேணான்னு தான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா எதுலேயுமே ஜாயின் பண்ணாமல் தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட இது பார்த்திங்கன்னா டாலரில் கிரிப்டோ கரன்சி அது இதுன்னு சொல்லி இன்னும் ஸ்கேமிங் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் எனக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு விதமான ஃபைனல் ஸ்கேமிங் தான். கடைசியாக போகிறவங்களுக்கு லாபம் கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் சில இதில் ப்ராடக்ட் பேஸ்டு நீங்கள் நேரடியாக போய் உங்கள் காசு கொடுத்து ப்ராடக்ட் அதுக்குள்ளே சின்ன வருமானம் இருக்குது பார்த்திங்களா, அதை கடைப்பிடிங்க. அது பத்மா ஸ்டோர்னு சொல்லி ஒரு நிறுவனம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கான இது போயிட்டுருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ நான் ஃபுல்லாகவே போகிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸும் எப்படி ஒரு ரிவார்ட்ஸ் மூலமாக ஏர்னிங் கிடைக்கப்படும், உங்கள் ரெஃபரல் மூலமாக யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் எல்லாமே வீடியோ போடுங்க. இது எல்லாருமே முழுக்க வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. நம்ம சமையலுக்கு செய்ய போகிற பொருட்கள் தான் விற்க போகிறாங்க, அதுவும் பிராண்டடு தான். நிறைய பேர் எம்எல்எம் மூலமாக எப்படி கொண்டு போவாங்கன்னா அவங்க ஓன் ப்ராடக்டை எப்படின்னு கொண்டு போவாங்க, கடைசியில் அதை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எம்எல்எம்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. எல்லா பொருளும் எம்ஆர்பியோட ரேட்டு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. உங்கள் ரெஃபரலில் யார் வந்தாலும் அவங்க மூலமாக உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதுக்கெலாம் போயிருப்பீங்க. அந்த கடை ரேட்டோட இங்கே ரேட்டு உங்களுக்கு ஹோல்சேல் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்க தான் போகிறாங்க. அதுதான் சின்ன ப்ராடக்டாக டீலர்ஷிப் எடுத்து பண்ண போகிறாங்க. வெயிட் அண்ட் சீ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ன்றது யாருக்குமே இருக்காது. நீங்கள் நேரடியாக உங்களுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா தெரியும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராப்ஜியோ என்ன ஏதுன்னு தெரியாமல் ஜாயின் பண்ணி நிறையா பேர் 33 ரூபா தானே, 150 ரூபா தானே, 200 ரூபா தானே அப்படின்னு கொடுத்து நிறையா பேர் ஏமாந்துட்டுருக்காங்க. இதில் கஸ்டமர் கேர்னு 3 நம்பர் இருக்குது.
வர்த்தே இல்லை, வேஸ்ட்டுங்க, ஒன்றுத்துக்கும் இல்லை. இதை நம்பி நிறைய பேர் ஒன்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிட்ருக்கீங்க, விட்ரா வரும்னு சொல்லி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் வந்ததா தெரியல. வந்தால் ஓகே, ஹாப்பியாக இருங்க. வரலன்னா வராத வரைக்கும் அதை விட்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. விட்ரா வந்துச்சுன்னா வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ரெஃபர் பண்ணாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ.